பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் பலங்கள் எங்க இருக்குது? உறவுகளின் பலம் கிடையாது, உணர்ச்சிகளின் பலம் எங்க இருக்குது? உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நான் சொல்வது என்னன்னா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளுக்காக சில ஜீவன்கள் உயிர் துடிக்கும், நம்மளுக்காக வாழ நினைக்கும். அந்த ஜீவன்கள் நம்மளுக்கு காதலாகவும் வரலாம், மனைவியாக வரலாம், ரகசிய உறவாகவும் வரலாம், இறை சக்தியுடன் கூடிய இறைக்காதல் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கூட தெய்வீக காதல் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளவங்கள் நம்மளுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுப்பாங்க, நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் அவங்க செயல்படுவாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையின் வெற்றிகள் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல சிறிதும் மையம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் அந்த சின்ன விஷயத்தில் ஒவ்வொரு விஷயம் நம்ம ஒவ்வொரு ராசி கட்டத்தை வச்சு பேசும்போதும் ஒவ்வொரு அனுபவங்களை வச்சு சொல்லும் போதும் உணவு, உங்களுக்கு எதிரிகள், தீட்டு சொட்டு நிறைய விஷயங்கள் ராசியை வைத்து பேசும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த உடனே கேட்டுட்டு அதை அப்படியே விடுறதை விட அது தொடர்ந்து செயலாற்றும் போதுதான் அது உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். அதே போல்தான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் நீங்க செயலாற்றி பாருங்கள். அதில் உங்கள் வாழ்க்கையிலுடைய முன்னேற்றத்துக்கு எந்த உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமான உறவு உங்களுக்கு நன்மை தருகிறது. அதில் எந்த அக்கா தங்கச்சியும் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, உற்றார் உறவினர்கள் யாரும் கிடையாது. இதில் உங்கள் கணவன் மனைவி, அப்புறம் காதலி, அப்புறம் ரகசிய உறவுகள், அப்புறம் தெய்வீக காதல் அப்படிம்பாங்க. இந்த சார்ந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயம்தான் பார்க்கலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, இப்ப மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே மீனராசிக்காரர்கள் எல்லாரையும் அப்படியே உறவுனாலே உறவுகளை தின்பதற்கு ரெடியாக இருக்கிறேன், எனக்கு உறவுகள் வாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உறவுகளுக்காக இயங்கக்கூடியவர்கள் இவங்க உணர்ச்சி விஷயங்கள் ரொம்ப அதிகமா தான் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா அங்க சுக்கிரன் உச்சம் இருக்கிறார் இல்லையா. ஆனால் இந்த உணர்ச்சி உணர்வு விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் இவங்களுக்கு என்னன்னா, ஒரு கணவன் மனைவி உறவாக எடுத்துக்கோங்க. அதே சமயம் கணவன் மனைவி உறவுக்குள் நிறைய ஈகோ கிளாஸ் ஆகும். பொதுவாக கணவன் அல்லது மனைவி குடும்பத்தினரால் நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க தன்னை ரொம்ப மிகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. நான் உலகிய லௌதீக வாழ்க்கைக்கு ரொம்ப இதானவன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தன்னை லௌதிக வாழ்க்கைக்காகவே இருக்கிற மாதிரி வாழ்வாங்க. அந்த வாழ்க்கையில் அலட்சியங்களும் அவமானங்களும் கணவன் அல்லது மனைவி வீட்டார் வழியாக வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரெஸ், அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கும். நீங்க ரெண்டு பேருமே நேர் ஆப்போசிட். ஒருத்தர் அறிவு சார்ந்த விஷயமும் ஒருத்தர் அழகு சார்ந்த உலகியல் வாழ்க்கை, பணம், பொருள் விஷயத்தையும் சேர்ந்தவர்களாக வாழ்வீர்கள். இவங்களுக்கு இது வேணுமாங்க, அவங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இதனால் இந்த அறிவும் பணம் பொருளும் ஒன்னோடு ஒன்று ஒட்டாத போல் இருக்கும். அதனாலே நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு பிரேக் ஆகுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இது நம்ம கணவன் மனைவி உறவில் அப்போ எங்களுக்குள்ள ஒரு கிரியேட் ஆக முடியுமான்னா அது ஆகுவது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஒருத்தர் சொல்ல கேட்டு செய்யும் போது அது சிறு தவறு ஏற்பட்டால் ஒன்னாலதான் நடந்துச்சுட்டு ரொம்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பழிய தூக்கி போட்டுக்குவீங்க. ஆனால் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸையோ ஒரு தொழில் தொடங்குறதுலயோ முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால இங்க கணவன் மனைவி உறவில் ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதே நீங்க நிலைநாட்டுவதே பெரிய கஷ்டம். அதனால நீங்க நிலைநாட்டி வாழ்வதே எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதாக நான் எடுத்துக்கிறேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா, சிறு வயது உறவு, சிறு வயதில் இவங்களுக்குள்ள உறவுகள் நன்றாக இருக்கும். ஆசைகள் நிரம்பிய உறவாக வாழ்வீங்க. ஒரு தொடு உணர்வுகளில் ஒரு குடும்பமும் முக்கிய பங்காக இருக்கும். குடும்பத்துக்குள் வரும் ஒரு பெண்மணியோ ஒரு ஆணையோ விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுதான் பிறகு உங்களுக்கு நெகட்டிவாக மாறி உங்களை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால திருமணம் ஆகிறதுக்கு முன்ன கூட்டி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய அவமானங்கள், கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால சிறு வயதில் உள்ள தொடு உணர்தல் உங்களுக்கு உங்க லைஃபே நிறைய மாற்றங்கள் எடுத்துரும். அதனால அந்த சிறு வயது காதலோ சிறு வயது தொடு உணர்தலோ இது வரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது உங்க வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சரி, லௌதீக வாழ்க்கை ஓகே. தெய்வீகத்தன்மை காதல், தெய்வீகத்தன்மையுடைய உணர்வுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு உடலையும் நோக்கல, பணத்தையும் நோக்காத
ஒரு தெய்வீகமான ஒரு உள்ளத்தை மட்டும் நோக்கி வாழும் காதல் அது எவ்வளவு பவர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முதல் உள்ளத்தில் தொடங்கி உள்ளத்தால் ஒன்றுபட்டு அப்புறம் உடலால் ஒன்றுபடக்கூடிய தன்மையுடையதாக மாறிவிடும். அதனால இதுவும் நம்மளுக்கு சரியான வழிகாட்டலாக இருக்காது. தெய்வீகம் சொல்லி அந்த நெகட்டிவான இடத்துக்குள்ள கடைசியில தொடுதல் தான் இது போகக்கூடியதாக இருக்கும். அதனால தெய்வீக காதல் முதல்ல உங்களுக்கு காதல் தோன்றுவதே எப்படின்னா, பார்த்தல் உணர்வு, அதாவது உள்ளத்தை நேசிப்பீங்க. அப்புறம்தான் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதுதான் மீன ராசிக்காரர்களுக்கு உள்ளது. உள்ளத்தை நேசித்து பழகி உணர்வுகளுடன் வாழும் கூடியவர்கள் இவங்க. அதனால நீங்க நேசித்து காதல் திருமணம் பயின்வது சிறப்பாக இருக்கும். நீங்க அரேஞ்ச் மேரேஜ் விட காதல் திருமணம் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே சமயம் நீங்க ரகசிய உறவுகள் உங்கள் லைஃப நிறைய கெடுக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மரியாதை இல்லாத தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குமாக இருக்கும். நிறைய குழப்பங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ரகசிய உறவுகளால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, ஒரு செயல் கூட செய்ய முடியாமல் தடையாக நிற்கக்கூடியதாக மாறும். இந்த மாதிரி தடையாக மாறக்கூடிய அந்த உறவை நீங்க ரொம்ப பாண்டா எடுக்காம அதன் மேல் ரகசிய உறவு மேல் பின்னால ஃபாலோ பண்ணி போவது தவறாக மாறிவிடும். இது உங்க கௌரவ சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். கௌரவத்தினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த ரகசிய உறவினால் வந்துவிட்டதுங்கிற தவறான எண்ணங்களும் தோன்றி அந்த உணர்வுமிக்க ஒரு ஜீவனை நீங்க ரொம்ப துன்புறுத்துற மாதிரி மாறிவிடும். அதனால நீங்க அந்த ரகசிய உறவு காதலை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது ஒரு துன்பத்துக்குள் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். உங்க பேச்சில் எல்லாமே அவங்களோட அலட்சியப்படுத்த தன்மையில் வரக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த உறவுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை தொழில் சாணத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வியாபாரத்துக்கு சிறந்த இது ரொம்ப அந்த ரகசிய உறவுகள் வியாபார ரீதியாக நீங்க வச்சு அது வழிபாடு வியாபார ரீதியாக வச்சு அவங்களோட வியாபாரம் பண்ணீங்கன்னா சிறந்த ஒரு பலனை தரும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த உறவுகளில் எது பலமாக இருக்கிறது, எது பலம் இல்லாமல் இருக்கிறது, எதனால் உங்களுக்கு நிறைய அவமானங்கள் கிடைக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த உறவுகளில் எப்படி பழகணுங்கிறதையும் புரிஞ்சு நம்ம நடந்துகிட்டோம்னாலே உங்க வாழ்க்கையின் வெற்றிகள் நிறைய வரும். இந்த வாழ்க்கையை வெற்றி தரக்கூடிய இந்த விஷயங்கள் நம்மளுடைய உறவு உணர்ச்சிகளை கூறக்கூடிய இடம். அதனால இந்த இடத்துல எந்த உறவுகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாழணும், எந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணும், எந்த உணர்ச்சிகளால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த இதுல நீங்க ஃபாலோ பண்ணி நிறைய வெற்றிகளும் லாபத்தையும் நன்மையும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.